ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நவம்பர் 9ஆம் தேதி பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கேட்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ அந்த கருத்து கேட்பு எப்படி நடக்கும், எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ பெற்றோர்கள் வரணும், பெற்றோர்கள் சுழற்சி முறையில் வரணுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பெற்றோர் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு மாணவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டுமா சார், ஸ்டூடெண்ட்ஸ் போகணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. உடனே நான் என்ன அப்படின்னா, அந்த உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருந்திருக்கும். அந்த லிங்க், அதாவது பெற்றோர் கருத்து கேட்புக்கு வரதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, வழிகாட்டு நெறிமுறை அப்படின்ற பிடிஎஃப் நான் போட்டிருந்தேன். அந்த பிடிஎஃப் திருப்பி ஒரு தடவை நான் ரீட் பண்ணி பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, அதில் எங்கேயுமே மாணவர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வரணும் அப்படின்னு போடல. ஏற்கனவே பெற்றோர்களே நிறைய பேர் வந்தாங்கன்னா இந்த நோய் தொற்று அதிகரிக்கும்ன்றனால தான் சுழற்சி முறையில் பெற்றோர்களை வர வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிம்பிளாக அவங்க ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டை எடுத்துகிட்டு நான் இந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் அப்படின்னு சிம்பிளாக சொன்னால் கூட போதுமானதுன்னு என்னோட தாட். இல்லை அப்படின்னா அவங்க பேரண்ட்டெல்லாம் எல்லா ஸ்கூல்லையும் தெரியும் டீச்சர்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி என் பையன் எங்கே படிக்கிறான் அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஐடி கார்டு எடுத்துகிட்டு போய்ட்டால் இட் வில் பி ஈவன் மோர் பெட்டராக இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸ் போனாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உங்கள் ஐடி கார்டு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன், இந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டு தான் நான் அப்படின்னு அவங்க என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸ்கூலில் உங்கள் பேரண்ட்கிட்ட என்ன ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஃபார்மை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் பேரண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கேட்க போகிறாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை என்ன அப்படின்னா அவங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போனால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அதை கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். சரியா, மாணவர்கள் கட்டாயம் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். பேரண்ட்ஸை மட்டும் அனுப்புங்க. அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் மட்டும் போனால் கூட போதுமானது. சரியா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.